வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. ராஜேந்திர சோழனுக்காக ஒரு விழா பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம்ல எடுக்கிறாங்க. அங்க ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இளையராஜா கூட இசையெல்லாம் அமைச்சிருந்தாரு. ஆனா பேரலா ஒரு விஷயம் நடந்தது. அதை குறித்து குறிப்பா இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். எத்தனை நாள் தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு வீடியோ பண்ணோம், ராஜேந்திர சோழனுக்கு ஒரு வீடியோ பண்ணோம், சோழ மன்னர்களை பத்தி எவன் தப்பு சொன்னாலும் அதுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ற மாதிரி வீடியோ பண்றதே நம்ம வேலையா போயிரும் போல இருக்கே. சோ ராஜேந்திர சோழன் திருந்தலாமே, புது தகவலாகி இருக்கிறது. அது ஒரு பைத்தியக்கார கூட்டம் அதை சொல்லிட்டு அலையுது. அது ஒரு போஸ்டர் வச்சு ஒட்டி இருக்குதுங்க. ஸோ அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ ராஜேந்திர சோழனுக்கு பாஜக தரப்புல இருந்து மோடி அவர்கள் ஒரு மரியாதை செய்யும் விதமாக ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம், அதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு. அதை வரும்போது ஒரு விமான நிலையத்தை திறந்து வைக்கிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த விமான நிலையத்துக்கு பேர் சூட்டிட்டு ராஜேந்திர சோழர்னு சொல்லிட்டு சூட்டிட்டு இந்த இதெல்லாம் பண்றாங்க. இது கரெக்டாக எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் என்ன அப்படின்னா, கடாரத்தை வென்று கடல் கடந்து போய் ஒரு மன்னன் இந்திய அளவில் கடாரம்ங்கிற வேற ஒரு பகுதியை போய் வெற்றி பெறதுங்கிறது இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததே இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவுமே இன்ஃபேக்ட் இந்தியாலாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூட அது இது இல்லை, முடியாது. அப்ப ராஜேந்திர சோழன் தான் அதை சாதித்தவர். கடாரம் வரைக்கும் போய் கப்பல் படை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தனால வேற ஒரு நாட்டை கைப்பற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை செய்யறாரு. அப்ப அந்த இது நடந்து அந்த நிகழ்வு நடந்து இப்ப கரெக்டா 1000 வருடங்கள் ஆகுது. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக அவங்க இங்க ஒரு ஏற்பாடு செய்து பண்றாங்க. நம்ம தமிழர்களுமே கம்போடியால ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த வருடம் நடக்கும். அப்ப இங்க என்னன்னா, அது அந்த வெற்றி பெற்றதை ஒரு அறிவிக்கும் விதமாக பண்றாங்க. அதற்கு பிஜேபி தரப்புல இருந்து ஒரு சில வேலைகளை செய்து கொண்டு, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும்ல, தமிழர்களுக்கு தமிழ் மன்னர்கள் மீது ஒரு பற்று இருக்கு. அந்த பற்றை பயன்படுத்தி கொஞ்சம் அவங்களுடைய அஜெண்டாஸ், பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டாஸ் எல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ஈவெண்ட் அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. என்ன அப்படின்னா, நிறை என்னன்னா, மோடி அவர்கள் சோழ மன்னர்களை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசுறாரு. இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இப்ப பிஜேபியோட இந்த இப்ப அவங்க அந்த சிலபஸ் மாத்தினாங்கல்ல, அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தியால கொஞ்சம் அதிகமா பாண்டியர்களை பத்தி, சேரர்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இதுல கொஞ்சம் அதிகரிக்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பட்டியல் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டும் விதமாக இருக்கிறது. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய நிகழ்வுல ஒரு நாணயத்தை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நாணயம் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனின் நினைவாக இந்தியா வெளியிடுற நாணயம். எத்தனையோ நாணயங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த நாணயத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு இடத்துல கூட பொட்டளவு கூட தமிழ் கிடையாது. ஹிந்தியும் ஆங்கிலம் தான் இருக்கு. ஏன் இப்ப ராஜேந்திர சோழனை நீங்க மரியாதை செய்யணுங்கிற பட்சத்துல ராஜேந்திர சோழனுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில ஒரு எழுத்து எழுதலாம்ல, ராஜேந்திர சோழன் எழுதலாம்ல. இல்ல நீங்க ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுல இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன்கிற அந்த வார்த்தையவே அதே வடிவமைப்புல அந்த காயின்ல ஒரு பக்கம் எழுதலாம்ல. ஹிந்தி எழுதுறதுக்கு இடம் இருக்கு, ஆங்கிலம் எழுதுறதுக்கு இடம் இருக்கு. ஆனா தமிழ் எழுதுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லையா நாணயத்துல? அப்ப இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பெருமையை மதிப்பதாக நமக்கு தெரியல, மாறாக நமது பெருமையை இவர்கள் திருடுகிறார்கள் என்றுதான் நமக்கு வருது. அதுல இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, அந்த கூட்டத்துல சில வரலாற்றுங்கிறதெல்லாம் பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இந்த சோழர்கள் ராமன் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பு பட்டயங்கள்ல இருக்கக்கூடிய உடான்ஸ் கதைகளை எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த செப்பு பட்டயத்தை நம்ம முழுமையான வரலாற்று ஆவணமா எடுத்துக்க முடியுமானா முடியாது. ஏன்னா செப்பு பட்டயம்ங்கிறது எப்படின்னா, சிம்பிளுங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுது அப்படின்னா, அந்த ஆர்டரை கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கல்வெட்டாகத்தான் பதிப்பாங்க. அது கவர்மெண்ட் கல்வெட்டு அடிக்கும். இல்லை அப்படின்னா ஓலை கொடுப்பாங்க. சரி, அரச முத்திரை பதித்த ஓலை சுவடியெல்லாம் ஓலை கொடுப்பாங்க. இந்த ஓலையை வச்சுதான், இந்த ஓலை தான் டாக்குமெண்டா இருக்கும். அரசு தரப்புல இருந்து ஓலை கொடுத்து அதுல அரசனுடைய முத்திரை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஓலை செல்லும், இல்லைன்னா அந்த ஓலை செல்லாது. இது நிலங்கள் இல்ல வேற ஏதாவது இந்த நீர் சார்ந்த விஷயங்கள், இல்ல ஊர் சார்ந்த விஷயங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அரசு ஆணை என்பது கல்வெட்டாக பதிக்கப்பட்டுரும். இந்த பிரைவேட் பேஸ்டா இருக்கிறதுக்கெல்லாம் ஓலை கொடுப்பாங்க. இந்த ஓலையோட லைஃப் எவ்வளோ? கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 200 வருஷம் 300 வருஷம். பதப்படுத்தினா இல்ல, பாதுகாப்பா வச்சிருந்தா 300 வருஷம் வரைக்கும் தாங்கும். ஆனா
ஒரு அரசு ஆணை கொடுத்துருக்கு, அது வந்து உங்களுக்கு இந்த நிலம் சொந்தம் அப்படிங்கிறது ஒரு பத்திரம் மாதிரி, அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த அரசு ஓலையை வந்து செப்பு பட்டயமாக மாத்துவாங்க. ஸோ இந்த செப்பு பட்டயமாக மாத்தி பதிவு செஞ்சுக்கிறது வந்து இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுது, அந்த ஆர்டரை வந்து நீங்க எடுத்து செப்பு பட்டயமாக மாத்தி வச்சுக்கிறது. ஸோ யாராவது வந்து கேட்டா, இங்க பாருங்க இந்த ஆர்டருக்கு நான் வந்து செப்பு பட்டயமா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காட்டிக்குவாங்க. அப்ப இது காலத்தால் அழியாதது, ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த செப்பு பட்டயங்கிற கான்செப்ட். செப்பு பட்டயங்கள் அரசர்களை அடிச்சு கொடுக்கறது கிடையாது, மாறாக அரசர்களுடைய கட்டளைகளை தனியார் பிரைவேட் வந்து அடிச்சு வச்சுக்கிறது, பிரதி மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய லாங் லாஸ்டிங் டாக்குமெண்டா பிரிசர்வ் பண்றதா அந்த செப்பு பட்டயங்கள். ஸோ செப்பு பட்டயம் என்பது நம்ம அடிக்கிறது, அரசர்களை அடிச்சு கொடுக்கறது இல்லை. இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த செப்பு பட்டயங்கள் எல்லாத்துலயுமே 2 பகுதிகள் இருக்கும். சரி, அந்த 2 பகுதி என்ன அப்படின்னா, ஒரு பகுதி தான் அரசர் கொடுத்த ஓலை, இன்னொரு பகுதி இந்த அரசரை புகழ்ந்து நீங்க அவரு பெரிய ஆளு, இவர் இவ்வளவு பெரிய ஆளு, இவர் வழியில வந்தவர், அவர் வழியில வந்தவர், அதெல்லாம் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய சோழ செப்பு பட்டயங்கள்ல பலவைகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்குல்ல. அந்த இதுல நமக்கு மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆரம்பத்துல சோழர்களை பற்றி பேசுறேங்கிற பேர்ல புராண கதைகளை அடிச்சு வச்சிருப்பாங்க. லைட்டா உள்ள அப்படியே ஆட் பண்ணிடுறாங்க. லைட்டாலாம் இல்ல, ஹெவியாவே ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன் இது பண்றாங்க? அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அவங்களுக்கு ஒரு காலமா இருந்த அஜெண்டா இருக்குல்ல, அந்த அஜெண்டாஸ் வழியில இத சொன்னோம்னா தான் எல்லாரும் குழப்ப போட முடியும், எல்லாம் தெரிஞ்சுக்க. புராணம் எல்லா மன்னருக்கும் புராணம், நம்மளும் இதுல வந்து சேர்ந்துக்கலாம். அந்த மன்னர்களுக்கான புராணங்கள் எல்லாமே இந்த காசிப முனிவர், இந்த பரசுராமர் வந்து எல்லாத்தையும் எல்லா அரசர்களையும் வெற்றி பெற்று அந்த வெற்றி பெற்றதை வந்து காசிப முனிவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த காசிப முனிவர் வழி வந்தவங்க தான் இவங்க. அதுல ராமனையும் கொண்டு வந்துடுறது. முசுகுந்தன் சொல்லி குரங்கு முஞ்சி சோழன் ஒருத்தன். ரைட்டு, குரங்கு முஞ்சி சோழனா? அதான் முசுகுந்தன். முசுனா சான்ஸ்கிரிட்ல இந்த குரங்கு முஞ்சி சோழன். இது இவங்க வன்மத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொட்டி வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேமிலி ட்ரீயை வந்து இவங்க வந்து புராணம்ங்கிற பேர்ல கட்டவிழ்த்து விடுறது. ராமருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ராமர் வழி அதுலதான் இந்த சூரிய குலம், இந்த சந்திர குலம்ங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் போட்டு குழப்பி வைக்கிறது. இப்ப இதை போட்டு இந்த பகுதி எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருக்கும். இவரை இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், அந்த சண்டை வரும்போது இப்படி, அதாவது போர் இல்ல, இந்த தேவர்கள் வந்தாங்க, அசுரர்கள் போனாங்க, எல்லாம் இந்த மாதிரி அப்பாற்பட்ட கதைங்க, எல்லாம் கற்பனை கதைகள். இந்த கதைகள்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். இப்படிப்பட்ட அரசர் எங்களுக்கு கொடுத்த தானம் என்னன்னா இதுக்கப்புறம் தமிழ்ல இருக்கும். பச்சைக்கிளியை நன்றாக பார்த்துக்கொள்ளவும், அது வரைக்கும் அந்த பச்சைக்கிளி கதை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா அரசருக்கு ஐஸ் வைக்கிறது. இந்த அரசருக்கு ஐஸ் வச்ச இந்த செப்பு பட்டயங்கள் கிடைக்கப்பட்டது எல்லாமே பிராமணர்களுடைய வழக்கம். செப்பு பட்டயம் போட்டு நம்மளுடைய சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுங்கிறது பிராமணர்கள் செய்து கொண்டிருந்த வழக்கம். அதனாலதான் பல செப்பு பட்டயங்கள் பிராமணர்களுக்கு கொடுத்த நிலங்களை மையப்படுத்தியே தான் இருக்கு. ஸோ செப்பு, அது இல்லாம கல்வெட்டுகள் நீங்க பாருங்க, இந்த அதாவது கல்வெட்டுகள்ல எல்லா சமூகமும் அதுல ரெப்ரசென்ட் ஆகிறாங்க. ஆனா செப்பு பட்டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் மட்டும் தான் ரெப்ரசென்ட் ஆகிறாங்க. இந்த செப்பு பட்டயத்துல தான் வந்து சான்ஸ்கிரிட் இன்டகிரேஷன் எல்லாமே உள்ள கிடக்கு. அது நீங்க சொல்ற பிராமணர்கள் யாருன்னா வடத்துல இருந்து, அதாவது நார்த்ல இருந்து வந்து இங்க உள்ள இங்க குடியாகி அப்படியே இருந்தவங்க. அப்ப இந்த செப்பு பட்டயங்கள் இதெல்லாம் எது அந்த செப்பு பட்டயத்துல வரலாறு இருக்கு, எது வரலாறு எது புராணம்ங்கிறத பிரிச்செடுக்கணும். அது நமக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காம தமிழ்ல இருக்கிறது வரலாறு, சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது புராணம்னு அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. சிம்பிளா இருக்கு. தமிழ் அதாவது 2 மொழியிலும் இருக்கு அந்த இது. ஸோ சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதெல்லாம் இடைசர்கள், தமிழ்ல இருக்கிறது தான் டாக்குமெண்ட், எக்ஸாக்ட் டாக்குமெண்ட் ஓலையில இருந்தது. ஸோ அந்த ஓலையில என்ன சொல்லப்படுதோ அது இருக்கும். அந்த பிரம்மதேய நிலங்கள் கொடுத்ததா இருக்கணும், இந்த பிரம்மதேய நிலங்களுக்கு வரி வசூல் பண்ற உரிமை இருக்கலாம், இந்த மாதிரியான கொடுக்கப்பட்டதா இருக்கும். அப்ப இதை வைத்து கொண்டு அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இவர் கொடுத்துருக்காரு, ஸோ அவருடைய இத்தனை தலைமுறை நானு, அதனால இந்த நிலம்லாம் எனக்கு சொந்தம், நாங்க தான் இங்க வரி வசூல் பண்ணணும்னு சோழ மன்னர் கொடுத்துருக்காரு, போயிருக்காருன்னு. இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இந்த மாதிரி எழுதப்பட்ட அந்த புராண கதைகள், இந்த புராண இடைச்செருகல்கள்ல தான் இன்னைக்கு இந்த பெரும்பான்மை தமிழ் சாதிகள் இருக்கு பாத்தீங்களா, வரலாறு எடுத்து வச்சு உட்காந்துருக்காங்க. அதாவது சத்திரியர் அந்த மாதிரியா பெரும்பான்மையான தமிழ் சாதிகள் இந்த மாதிரியான பட்டயங்கள்ல இருக்கக்கூடிய இந்த புராண கதைகளோட தொடர்பு படுத்தி இதுதான் எங்க வரலாறுன்னு நினைச்சு குழப்பி வச்சிருக்கிறாங்க. எது உண்மை அல்ல. அப்ப அந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கணும், இது கற்பனை கதை. அது உண்மையை சொல்ல போனா அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி, நீங்க உண்மையா இருக்கு எப்படி வாய்ப்பு? சயின்டிபிக்கா நாட் ப்ராப்பர். ஒரு ஆள்ல இருந்து எல்லாம் வந்தாங்கிற மாதிரி கதையெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து புராணங்கள். ஒரு ஆள்ல இருந்துலாம் யாருமே வர முடியாது, ஒரு இனம் வந்து விட முடியாது.
அப்படி நம்ம வந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட எல்லாருடைய பிறப்பும் வந்து தவறான பிறப்பா போயிடும். ஸோ ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் வழியில இவங்க எல்லாரும் வந்தாங்கன்றதோ, இல்ல ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு முனிவர் இருந்தாரு, அதுவும் மன்னர்கள் கூட இல்ல, முனிவர் இருந்தாரு. முனிவர் எப்படி மன்னர் ஆனாரு? முனிவர் எப்படி அத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாரு? அதுதாங்க அந்த அந்த கதைகள் எல்லாமே கொஞ்சம் ஆபாச கதைகள் மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த புராணம்ங்கிற பேர்ல அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சமூகத்தையும் தூக்கி வைக்கிறது, தூக்கி வச்சு பேசுறது எல்லாம் அந்த இதுல இருக்கும். ஒரு இது டிவைட் அண்ட் ரூல்ல அவங்க ட்ரை பண்ண விஷயமா? அவ்வளவுதான், அதான் உண்மை. இந்த சமூகத்தெல்லாம் நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களை பத்திலாம் அநியாயத்துக்கு எழுதி விடு, அவங்களெல்லாம் கடவுளுக்கு நிகரா கடவுளுடைய குழந்தை. அதுக்கப்புறம் பிளானட்ஸுக்கு பிறக்கிறதுனா பிளானட்டுக்கு எப்படி சுக்கிரனுக்கு பிறந்தது இப்படிலாம் இருக்கும். பிளானட் என்ன குழந்தை பெற்றுட்டு போகுமா? அது பிளானட் இல்லையா? பிளானட்டை வந்து ஒரு கடவுளாக்கி அந்த கடவுள் வந்து பூலோகத்துக்கு வந்து குழந்தை பெற்றுட்டு போறது. சூரியனே எப்படி குழந்தை பெற்றுக்கும்? அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுக்கிரன் வந்தாங்க, அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு சொல்லி குழந்தை பெற்றுக்கிட்டு போனா அதுல இருந்து இவங்க வந்தாங்க, இந்த மன்னன் வந்தான், அந்த மன்னன் வந்தான், இப்படியே கதை. இது முழுக்க முழுக்க புராண அப்ப செப்புப்பட்டைங்களை நம்ம முழுமையான எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. சரி, அதுல இருக்கிற அங்கங்க இருக்க ஃபிக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி வேணா நீங்க எடுக்கலாம். பட் அது அப்படியே அதுல இருக்கிறது எல்லாமே ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய ஃபிக்ஷன் இருக்கு. அது ஒரு காமிக் புத்தகம் போல. சோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஹிஸ்டரி எடுத்து இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், அதாவது கல்வெட்டோட பொருத்தி பார்த்து உண்மை புராணத்தை புராணம்னு விட்டுறணும். அதை பண்ணாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கற்பனையாக எழுதப்பட்ட இந்த கதையை அப்படியே படிச்சு வச்சுக்கிட்டு அந்த கதையில சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு வரலாறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அடிப்படையில தான் இந்த இந்த ஒரு அம்மா வந்து இப்ப பேசியிருக்குல்ல, வயதான அம்மா வந்து பேசியிருக்குல்ல, பாவம் வயசாச்சுன்னா வந்து சில நேரங்கள்ல அந்த புத்தி பேதலைக்கும்பாங்க. வயசாயிடுச்சுன்னா அந்த கற்பனையில அந்த அமௌனிஷங்கள் எல்லாம் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஏதோ மனப்பிரச்சனையோ இல்ல உடல் ரீதியாக பிரச்சனையோ இருக்கு. அவர்களுக்கு வந்து ஒரு தகுந்த மனோதத்துவ நிபுணர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க ஃப்ரீயா கூட ட்ரீட்மெண்ட் பிபிக்கும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஆமா பிபி, ஏன்னா அவங்க அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. அது அந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டு கொந்தளிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வரலாறுங்கிறது வேற, உங்களுடைய கற்பனை கிறுக்குத்தனம்ங்கிறது வேற. இந்த கற்பனை கிறுக்குத்தனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, சோழர்கள் வந்து சூரிய வம்சம். இப்ப நாங்களும் சூரிய வம்சம்னு எங்களோட இதுல புராணத்துல எழுதியிருக்கு. ராமர் வழிதான் நாங்களும் வந்தோம், நீங்களும் வந்தோம், நாங்க நாமம் போட்டிருக்கோம், ராமரும் நாமம் போட்டிருந்தாரு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா கிறுக்குத்தனம் இது. சரியா, கிறுக்குத்தனம். இந்த மாதிரி ஒரு அடிப்படையா ஒரு வரலாற்றை எப்படி அணுகணுங்கிற ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு வயோதிக பெண்மணி வளரிக்கிட்டு இருக்குது. அந்த பெண்மணி என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இவங்கெல்லாம் சூரிய குலம். ஸோ சூரிய குலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் படையெடுத்து போய் காசிபமுனிவருக்கு எழுதி கொடுத்தாரு. அங்கிருந்து ராமன் இவங்க எல்லாமே சூரிய குலத்துல வந்தாங்க. அப்ப சோழர்கள் சூரிய குலத்துல வந்தாங்கன்னா அவங்க தெலுங்கர்கள் தானே கிறுக்கி மாதிரி அப்படி நிறுவ முயற்சிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா, புத்தி பேதலிச்சு போய். அது நிறுவருக்கு என்ன முயற்சிக்கிறது? கேட்கும் போதே கிறுக்குத்தனமா இல்ல? அவங்க மட்டும் இல்லாம இன்னொரு போஸ்டரும் பார்த்தோம். அதுதான் இந்த அம்மாவோட மூஞ்சியை ஒருத்தன், அதாவது இந்த அம்மாவே பாவம் மன பேதலிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மன பேதலிச்சு இந்த அம்மாவோடைய போட்டோவை போட்டு இன்னொருத்தன் போஸ்ட் அடிச்சிருக்கான். எனக்கு என்னன்னா, சரி போட்டோ போடுறீங்க, போஸ்ட் அடிக்கிறீங்க, அவங்க பேரை போடணும்ல, ஏன் பேரை போடலன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? அந்த போட்டோல எங்க அந்த பேனர்ல அவங்க யாரோட பேருமே இருக்காது, ராஜேந்திர சோழன் பேர் மட்டும்தான் இருக்கும். ஏன் யோசிச்சிங்களா? ஏன்னா இவங்க எல்லாம் வாண்டட் பேஷன்ஸுங்க. வாண்டட் பேஷன்ஸ். இவங்க வந்து ஏதோ ஒரு மனநல காப்பகத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க போல. இப்ப இவங்க பேரை போட்டுட்டா அந்த மனநல காப்பகத்துக்கு யாராவது போன் அடிச்சு, ஜி இங்க பைத்தியங்க வந்து போஸ்ட் அடிச்சுட்டு உட்காந்து இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால பேரை போடல. இன்ட்ரெஸ்ட். இந்த பாட்டுல யோசிக்கவே இல்லை பாரு. அது இதே நமக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அந்த போஸ்டர் பார்த்த ஒருத்தர் இந்த ரெண்டுமே வாண்டட் பேஷன்ஸா இருக்காங்களே, இவங்க வந்து கீழ்பாக்க மணல மருத்துவமனையில வந்து தப்பிச்சு போனவங்களோட முகச்சாடையோட ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் நமக்கு இந்த தகவலே வருது. அப்படின்னு சொல்லிட்டு சரி, அதனால கொஞ்சம் எங்கேயாவது அவங்கள பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கீழ்பாக்க மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்கள ஒரு பரிசோதிச்சு மனநலத்துல சரியா இருக்காங்களாங்கிற. ஆமா, பொதுமக்களுக்கும் ப்ராப்ளம். தமிழரான்னு கேட்டா போயிட்டு கடிக்க போறாங்களாம். நீங்க தமிழர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கோவம் வந்து கடிக்க வராங்களாம். சோ மேபி ரேபிஸால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். எனக்கு அதுதான் பயமா இருக்கு. புரியுதுங்களா? வெறிநாய்கள் கடிகள் வந்து அதிகமா பரவுது அப்படிங்கிறாங்க. அதே போல இவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அந்த வே இருக்குல்ல. ஏன்னா ஒன்ஸ் ரேபிஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் அதிகமா வரும். அந்த மாதிரி கோவம் வந்து இவங்களோட முகங்கள்ல இவங்களுடைய செயல்கள்ல எல்லாம் தெரியுது.
அப்புறம் வந்து அதுல ரேபிஸோட இன்னொரு ஒரு மிக முக்கியமான சைடு எஃபெக்ட் வந்து ஹாலோசினேஷன்ஸ். ஆமாங்க, ஒரு மாதிரி அந்த ஹாலோசினேஷன்ல ராஜேந்திர சோழன் தெலுங்குல பேசுன மாதிரி ஏதோ ஐ திங்க் ஸோ. ராஜராஜ சோழன் படம் வந்து தெலுங்குல டப்பிங் இருக்கு. சரி, தெலுங்குல சிவாஜி நடிச்சிருக்காருல, அது வந்து தெலுங்குல டப்பிங் இருக்கு. இந்த அம்மா பார்த்திருக்கு. பார்த்த உடனே அந்த எப்படி வந்து இந்த ரஜினி நடிச்ச ஒரு படம் வந்து சந்திரமுகி. ஆமா, அதுல வந்து இவங்களாவே உணர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாக்கு இதை உதறி ஓ சரி ஓகே, இது இப்படி உதறி இருக்காருன்னா அது சுந்தர தெலுங்குல வந்து இந்த படம் வந்து ஆயிருக்கு அப்படின்னா தெலுங்குரா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நினைச்சுக்குச்சு. மனித மாண்பு பாரு. ஏன்னா ஒருத்தவங்க எதிராக பேசாம நீங்க கேர் பண்ணி நீங்க வந்து உண்மையிலே எனக்கு இருக்க கஷ்டமே என்னன்னா, அவங்க பாவம் ஒரு அறியாமையில அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோட புரிதல் இல்லாம, அவங்களுக்கு வரலாறுன்னா என்னன்னு தெரியாம அவங்க பேசிட்டு, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வரலாறுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு கற்பனையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அந்த கற்பனையை போக்கி ரியாலிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்கணும்ல, அதையும் நம்ம சொல்லிடுவோம். அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை பார்த்து நம்பி ஒரு 10 பேர். ஆமா, அவங்க அதாவது ரேபிஸ் வந்து கண்டேஜியஸ் டிசீஸ்ங்க. ஸோ அது ஒருத்தங்க கிட்ட இருந்து அந்த உமிழ்நீர் பட்டாங்க கூட வந்துடும், பரவிடும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிள் ஆஸ் தட் அவங்க வந்து மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ரேபிஸ் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க போஸ்ட் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கனால கம்யூனல் பிரச்சனைகள்லாம் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உருவாக்குறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்துட்டு, ஏன்னா இப்போ ஒரு வெறிநாயை பார்த்தாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அறமற்ற ரீதியாக செயல்பட ஒரு தூண்டுதலாக அதை அமைஞ்சிரும். கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கண்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதன் அடிப்படையில ஒரு கோபம் வந்துடும் மக்களுக்கு. அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தால் இவங்க மனிதர்கள் என்று பார்க்காமல் யாரோ தவறா நாயோ அப்படின்னு நினைச்சு ஏதாவது பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான நபர்கள் வந்து வெளியில இருக்கிறத விட வேற ஏதாவது ஒரு காப்பகத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். தமிழ் சமூகத்துக்கும் ஒரு அமைதியான சூழல் பாதுகாப்பா இருக்கும். சரி, அவங்க பாவம் இல்லங்க, இப்போ இது மாதிரி சொல்லிடுறீங்க, அவேர்னஸ் கொடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு பொய் ஈஸியா பரவிடுதுல, குழப்பிடுது. கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். சோ இவங்க வந்து சோழர்களே தெலுங்கர்கள்ங்கிறதுக்கு கிளைம் பண்றதுக்கு வைக்கக்கூடிய ஆதாரம்ங்கிறது என்னன்னா, புராண கதைகள்ல சூரிய குலம் அப்படின்னு சொல்லி சோழர்களை யாரு வகைப்படுத்துறா? அவங்க வகைப்படுத்திக்கல, பிராமணர்கள் வகைப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நீங்க நடந்து வரீங்க, சரி ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஆங்கரிங் பண்றீங்க, ஒருத்தன் கமெண்ட் போடுறான், பாக்குறதுக்கு சூர்யா மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே போட்டிருக்காங்க கமெண்ட், நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சவுக்கு சங்கர் மாதிரி கூட தான் இருக்கு, சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது அவங்களோட ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு கேட்கும்போது சூர்யா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமும், சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கீங்கும் போது துக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம். ரெண்டு பேருக்குமே நான் பெரிய சரி ஓகே. இப்ப ஒண்ணு ஜோதிகா கோச்சுப்பாங்க, இவருக்கு வந்து வேண்டப்பட்டவங்க பல பேர் கோச்சுக்குவாங்க. சரி ஓகே. இப்ப இது என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அது போல அதுல இப்படி சந்தோஷப்படுற மாதிரி சொல்லலாம், ஒரு எவ்வளவு பிரகாசமா பிரைட்டா இருக்கீங்க, சூரியன் போல ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது புகழ்ந்தா கேட்க நல்லாதான் இருக்கும். ஆனா அது உண்மையா? இல்லைங்க, நான் சொல்றேன், அது உண்மையா இருக்க முடியுமா? அது போல கேட்க நல்லா இருக்கேங்கிறனால அனுமதிச்சிருது. அன்றைக்கு அந்த காலத்துல அரசர்கள் சூரிய மாதிரியே தகத்தகன் வரீங்களே, நீங்க சூரிய குலத்தவராதான் இருக்கணும்னு எவனோட சொல்றான். ஓ அப்படியா, தகத்தகன்றதா சூரிய குலமா? ஓகேப்பா சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருந்தாங்க. சோ அந்த கடந்து போனது இப்ப தப்பா போச்சு. இப்ப கடந்து போனனால சரி நம்ம புகழ்ந்துதானே எழுதியிருக்கிறான், இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால அதை எடுத்துட்டு வந்துட்டு சூரிய குலம் அப்படின்னா சூரிய குலம் சந்திரகுலம் என்று, பாண்டியர்கள் சந்திரகுலம், சோழர்கள் சூரியகுலம் என்பது இது முழுக்க புராணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். இது வரலாறு இல்ல, அது இம்பாசிபிள். அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. இவர்கள் சூரிய குலத்தார், இவர் வந்து சந்திரகுலம், ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயம் தான் அது. இன்ஃபேக்ட் அது எங்கிருந்து ஆரிஜின் ஆகுதுன்னா, சோலார் கேலண்டர்ல பயன்படுத்தியவர்கள் லூனார் கேலண்டர்ல பயன்படுத்தியவங்க. இதுதான் அதை வந்து கொஞ்சம் அதை பத்தி புரிதல் இல்லாதவங்க, வெளியில இருந்து வந்தவங்க, அவங்க என்ன நினைச்சாங்க, சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டர்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க உடனே வந்துட்டு சூரிய குலம் சந்திரகுலம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இதுதான் அங்க இருக்க பிரச்சனை. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வைத்து நாம் வரலாற எழுத முடியாது. ஸோ இங்க வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு என்பது விஜயாலய சோழன் வந்து தொடங்குது. விஜயாலய சோழனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள்ங்கிறது தான் வரலாறு. இதுல இவங்க என்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜயாலய சோழனுடைய ஒரு 2-3 தலைமுறை முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஆந்திராவிலையும் சோழர்கள் ஆட்சி செய்துகிட்டு இருந்தாங்க. விரைநாடு சோழர், பொத்தப்பை சோழர்கள், இந்த மாதிரி. ஆமா,
அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சோழர்களோட இவங்களுக்கு மன உறவு எல்லாம் இருந்திருக்கு. இதை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்களா தெலுங்கு சோழர்களோட இவர்கள் திருமணம் செய்துவிட்டாங்க. இப்ப இந்த புரிதலை என்னன்னா, அவர்கள் தெலுங்கு சோழர்னு யார் சொன்னா? அவங்க சொல்லிக்கிட்டாங்களா? உன் ஆளு ஆந்திரால வரலாறு எழுதும்போது ஆந்திரால இருந்த சோழர்களை தெலுங்கு சோழர் நீ எழுதுற. ஓகே, ஆந்திரால இருந்த சோழர்கள். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால் இந்த அம்மாவும் அந்த இதுல எல்லாம் பிறப்பால் தெலுங்கர்கள். இப்ப இவங்க வந்து தமிழர்கள் நம்ம சொல்லுவோமா? இல்ல. நீங்க தெலுங்கர்கள், ஆனா நீங்க பிறந்திருக்கீங்க, வளர்ந்திருக்கீங்க, இங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, ஆனாலும் தெலுங்கர் தானே. தமிழ்நாட்டு கிருஷ்ணதேவராயர், அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அந்த மாதிரி. அப்ப அவங்கள சொல்லிட முடியாது, உங்களை தமிழ்ல நான் சொல்லிட முடியாது. அது போல அங்க இருந்த சோழர்கள் அவங்க வரலாறுல என்ன சொல்லியிருக்காங்க? அங்க கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அவங்க தெளிவா சொல்றது என்னன்னா, நாங்கள் கரிகாலனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். அதாவது தெலுங்கு சோழாசன் இவங்க சொல்றவங்க கரிகாலத்தோட வம்சத்தை அவங்க சொல்லிக்கவே இல்லை தங்களை தெலுங்கு சோழர்கள்னு. அவங்க சோழர்கள் தான் சொல்லிக்கிட்டாங்க. நீங்க தான் அவங்கள ரேநாடு சோழரு, அவங்கள அந்த நாடு சோழர், இந்த நாடு சோழர்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்த சோழ அரசர்கள் நீங்க வகைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அதுல எல்லாம் இவங்கெல்லாம் தெலுங்கு பகுதியை ஆட்சி செய்த சோழர்கள்ங்கிறனால தெலுங்கு சோழர்கள் நீங்க கொடுத்தீங்க அவங்களுக்கு பேரை. அவங்க அவங்கள சொல்லிக்கல, அவங்க சோழர்களா தான் இருந்தாங்க. இப்ப நீங்க தான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை நீங்க மாத்தி கொடுத்தீங்க. அப்ப கொடுத்துட்டு இவங்க தெலுங்கு சோழர்களோட திருமணம் செய்திருக்கிறாங்கன்னா, சோழர்களோட தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்க ஆந்திராவில தங்கி ரூல் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா அங்க சப்போஸ் பாவம் ரூல் பண்றதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம ஆட்கள் போயிட்டு அங்க கான்குவெஸ்ட் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எடுத்துக்கிட்டு இந்த இவங்கெல்லாம் வந்து தெலுங்குன்னு சொல்றது கிறுக்குத்தனம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, இவ்வளவுதான் விஷயம். இதைதான் நாங்க சொல்றோம். சோழர்கள் எங்க பிறந்தாலும், அவர் கம்போடியால பிறந்தாலும் சரி, அவர் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தாலும் சரி, ஆந்திரால பிறந்தாலும் சரி, சோழர் வந்து சோழர் தான். அவரோட வம்சம்னு சொல்லக்கூடியது கரிகால சோழனோட. கரிகால சோழன் தூய தமிழன். அதுல யாருக்கும் கருத்து இல்லை. ஏன்னா அவர் இங்கதான் வாழ்ந்தாரு, இங்கதான் இருந்தாரு. அது எல்லாருக்கும் தெரியுது. முகல்ஸ் வச்சு சொன்னா எல்லாம் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. பாபர், அக்பர், ஷாஜகான், ஜஹீர் எல்லாருமே வந்து ஆப்கான் வந்தவங்க முகல்ஸ். ஆமா, அது அவங்களை ஆப்கானிஸ்தான் சொல்றீங்களே, அதேதான் கான்செப்ட். ஸோ தமிழர்கள் சோழர்கள் எங்க போனாலும் அவர்கள் தமிழர்கள் தான். அவங்க ஆந்திராவை ஆண்டாலும் சரி, கர்நாடகத்தை ஆண்டாலும் சரி, இமயமலை வரைக்கும் போய் படையெடுத்துட்டு வந்தாலும் சரி, தமிழர்கள் தான். போறப்பெல்லாம் அவங்களே நேரம் மாறிக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்க வேணா மாறுறதுக்கு முயற்சிக்கிறீங்க, பட் அது மாதிரிலாம் மாறுற குணம் வந்து தமிழர்கள்ட்ட கிடையாது. அவங்க தமிழ் மன்னர்கள். ஸோ இந்த குழப்பத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெலுங்கு சோழருங்கிறது டெர்மினாலஜி இதை இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கு ஹிஸ்டாரியன்ஸோடைய டெர்மினாலஜி. அவங்க தமிழ் சோழர்கள்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. அது சோழர்கள் மட்டும் சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா தமிழ் சோழர்கள் ஆகி போயிடும். அப்ப தமிழர்கள் வந்து நம்மள ரூல் பண்ணியிருக்காங்கிறத வெளியில சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, தெலுங்கு சோழர்கள்னு சொல்லிட்டு சோழர்களோட அடையாளத்தை மாத்துற வேலையை தான் இவங்க பண்ணிருக்காங்க. வந்து கூட வந்து சேர்ந்துக்கலாம் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு எனக்கே கொஞ்சம் சொல்றது கஷ்டமா இருக்கு. நீங்க தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க ஆந்திராவுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உண்மையிலே ஆட்சி செய்யல. அதாவது கன்னடர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்களா? ஹொய்சாலாவா? நீங்க வந்து சதவாகனர்கள், துரதிருஷ்டவசமா சதவாகனர்கள் இருந்த காலகட்டத்துல தெலுங்குன்னு ஒரு லாங்குவேஜே இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ், அப்புறம் கன்னடா வந்து அப்புறம் தான் தெலுங்கு. ஆமா, சதவாகனர் இருந்த காலகட்டத்துல கன்னடமும் கிடையாது, தெலுங்கும் கிடையாது, தமிழ் இருந்துச்சு. இது எப்படி நீங்க பிரகிருதம் இருந்துச்சு. சதவாகனருடைய நாணயத்துல ஒரு பக்கம் பிரகிருதமும் மறுபக்கம் தமிழ் மொழியும் இருந்தது. சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், சதவாகனர் காலகட்டத்துல தமிழும் பிரகிருதமும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கன்னடம் தெலுங்கு. எங்க கிடைக்குது இந்த காயின்லாம்? இந்த காயின்லாம் அந்த ஆந்திர பகுதிகளில் கிடைக்குது. அது தெலுங்கு தானங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சதவாகனருடைய நாணயத்துல தமிழ் தான் கிடைக்குது. சோ அப்ப கன்னடா இஷ்யூலயும் அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. சோ இங்க சதவாகனர்களை நீங்க வந்து தெலுங்கு அரசர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெலுங்குன்னு ஒரு லாங்குவேஜா இப்ப ஃபார்ம் ஆகல. சோ அவங்களுக்கு அவங்க ஒரு லாங்குவேஜ் ஐடென்டிட்டிக்குள்ள கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாளுக்கிய மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க. ஸோ சாளுக்கியர்கள்ங்கிறதுல அந்த கீழே சாளுக்கியர்கள், மேலே சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களும் கன்னடத்தை பேசியவர்கள். இந்த கன்னடத்தை பேசிய சாளுக்கியர்களோட மரபு ஆக்சுவலா தமிழ் மரபு. சரி, எப்படின்னா என்ன? அவங்களும் வேலியர்கள், இருக்கு வேலியருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க அதை அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இருக்கு வேலியர்கள் யாருன்னா தமிழர்கள். ஸோ ஆனா அப்பதான் அந்த கன்னடம்னு ஒரு லாங்குவேஜ் டெவலப் ஆயிருக்கு. அப்ப அவங்களோட தாய்மொழி அங்க மருவிய காலகட்டத்துல வரவங்க தான் சாளுக்கியர்கள். ஸோ சாளுக்கியர்கள் மொழியால் கன்னடர்களாக அறியப்பட்டாலும் இனத்தால் அவர்கள் ஆக்சுவலா தமிழர்கள். மொழி வந்து கன்னடமாக அப்பதான் தமிழ் மொழி வந்து மருவி கன்னட மொழியாக வருது. ஸோ சாளுக்கியர்களை நீங்க கன்னடர்னு சொல்லலாம். சரிங்களா? இனத்தால நம்ம எல்லாம் ஒரே இனம் தான். ஆனா கன்னட மொழியாக அவன் மாறுற காலகட்டத்தில் தான் சாளுக்கியர்கள் வராங்க.
இந்த சாளுக்கியர்களோட சோழர்களுக்கு மன உறவுலாம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? சோ அதையும் நான் சொல்லிடுறேன். கீழே சாளுக்கியரோட திருமண பந்தங்கள்லாம் சோழர்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சாளுக்கியர்களும் கன்னடர்களும் தான் சொல்லணும். அடுத்து ஹொய்சாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஹொய்சாளர்களும் கன்னடர்கள் தான். இங்க தெலுங்கர்கள் யாரு? சோ விஜயநகர அந்த டைனாசிட்டி இருக்குல்ல, அது வந்து ப்ராப்பர்லி கர்நாடிகாஸ். அவங்க இப்ப இதுல சாளுவ மரபுன்னு வரும். இந்த விஜயநகர பேரரசுல இருந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதையும் நான் சொல்றோம். இப்ப இந்த ஹொய்சாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஹொய்சாளர்கள்ல கம்பிளித்தேவன் ஒரு அரசன். சரி. இப்ப இந்த கம்பிளித்தேவன்கிற பேரு எந்த மொழியில இருக்குன்னு தெரியுது? தமிழ்ல இருக்கு. சோ ஹொய்சாளர்கள் என்னன்னு புரியுதுங்களா? அவங்களுடைய மரபும், ஆனா அவங்க கன்னடம் அந்த அதான் சொல்றேன், தமிழ்ல இருந்து கன்னடம் தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டாங்க. சோ அவங்கள கன்னடர்கள்னு சொல்றதுதான் ஒரு சரியா இருக்கும். தமிழ் இனத்துக்குள்ள இருந்து கிளச்சு போனவங்க நம் புள்ளிங்க எல்லாம். இப்ப இந்த ஹொய்சாளர்கள்ல அந்த கம்பிளித்தேவன்கிற ஒரு அரசர் வராப்புல. சோ அவருக்கு அடுத்து வந்து அது அவருடைய உறவுகளாக படைத்தளபதியாக அதுக்கப்புறம் அமைச்சராக 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிகரராயன், புக்கராயன். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அதுல ஒருத்தர் ஹரிகரன் வந்து அமைச்சர், புக்கராயன் வந்து படைத்தளபதி. சரி. இவர் யாரோடனா கம்பிளித்தேவனுடைய உறவுகள். இவங்க என்னன்னா இந்த கம்பிளித்தேவனைத்தான் முகமது பின் துக்ளக் வந்து படையெடுத்து கம்பிளித்தேவனுடைய ஆட்சியை அழிச்சு கொன்னுட்டு ஹரிகர ராயனையும் புக்கராயனையும் கடத்திட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு கொஞ்சம் இளம் வயதுல இருக்கிறவங்க. இளம் வயதுனா ரொம்ப சின்ன பசங்க இல்ல, ஏன்னா வந்து அமைச்சரா ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் 30 அந்த மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் யாரு? ஹொய்சாளர்கள். புரியுதுங்களா? இவங்க ஹொய்சாளர்கள், இவங்க கன்னடர்கள். யாரு? ஹரிகர ராயனும் புக்கராயனும் ஹொய்சாளர்கள். அவங்களுடைய தாய்மொழி கன்னடம். இவங்களை கடத்திட்டு போயிட்டு முகமது பின் துக்ளக் டெல்லியில வச்சிடறான். முஸ்லிமா வளர்க்கலைங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி வளர்ந்து முஸ்லிமா மாத்திட்டாங்க. அங்க போயிட்டு நீ உயிரோடு இருக்கணும்னா நீ முஸ்லிமா மாறு அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே அவங்க நாங்க மிரட்டுனா கூட இல்ல, போனோடனே இவங்க மாறிட்டாங்களான்னு தெரியல நமக்கு. சரி. இன்னும் வந்துட்டு முஸ்லிமா மாறுன்னு சொன்னோடனே அவர் உடனே அங்கெல்லாம் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு முஸ்லிமா மாறின ஒரு சடங்குலாம் இருக்கு முடிச்சு அவங்க இஸ்லாமியர்களா மாறிடுறாங்க. அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிறப்ப இவங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து கிளர்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து நீங்க போயிட்டு துக்ளக் அவர் அனுப்புறாரு. நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த லோக்கல்லாம் எல்லாம் தெரியுங்களா, நல்ல முஸ்லீம் நல்ல நம்பகத்தன்மை வாங்கிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த பகுதியெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு கீழே போயிட்டு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி சுல்தானுக்கு கீழே முகமது பின் துக்ளக்கு கீழே ஆட்சி செய்யறதுக்கு நிர்வாகிகளா சொந்த ஊருக்கு வராங்க. புரியுதுங்களா? இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கன்வெர்ட் ஆயிட்டு முஸ்லீமா மாறி பேரெல்லாம் மாத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வந்து இவங்க ஆட்சி செய்யறாங்க. இப்படி ஆட்சி செய்யும்போது வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு பிராமணர், அவர் தான் இந்த சங்கராச்சாரி மடம் இருக்குல்ல, அப்போ அதுக்கு அவர் தான் ஹெட். இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தரை போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி அப்ப அந்த காஞ்சி மடத்துக்கு அவர் ஹெட்டா இருக்காப்ல. அந்த வித்யாரண்யர் வந்து என்ன பண்றாரு, இவங்கள பாக்குறாரு. தம்பிகளா, வெட்டக்கூடாது இதெல்லாம் வெட்டி, இழக்கக்கூடாதெல்லாம் இழந்து நீங்க வந்து மதம் மாறிட்டீங்க, சரி ஓகே. ஆனா நீ பிறக்கும் போது யாரா இருந்த? நீ ஒரு இந்துவால பிறந்த. சோ நீ என்ன பண்ற, நீ வந்து இப்ப முஸ்லீமா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்காது, நீ வந்து ஒரு ஹிந்துவா மாறி சுயாட்சி செய் அப்படின்னு சொல்லி அவர் போய் அட்வைஸ் கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு வித்யாரண்யர், ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ஆட்சி செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு படைபலம் வேணும். இப்ப யார் படைபலத்துல நாங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்? முஸ்லீம் படைகளோட தான் நாங்க வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த முஸ்லீம் படைகளை என்ன சும்மா விட மாட்டாங்க, ரெவால்ட் பண்ணி அடிச்சு காலி பண்ணிடுவாங்க நம்மள. சோ இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அப்ப என்ன உனக்கு படை தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் படையை, நீ வந்து அவங்களுக்கு தலைமை தாங்கி நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படிங்கிற அவர் சொல்றாரு. ஆட்சி செஞ்சீங்கன்னா வந்து எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா, சரிங்க ஓகே படைகளை திரட்டுங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த வித்யாரண்யர் என்ன பண்றாரு, காடு காடா போறாரு. அது இப்ப இந்த நம்ம வந்து இந்த புத்தி பேதலிச்சு ஒரு அம்மா சுத்திட்டு இருக்கு பேசிட்டு இருக்குல்ல, இந்த அம்மாவுடைய முன்னோர்கள் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா காட்டுல வேட்டையாடுறது, வளர்க்கறது, கதநாய் விடுகிறதுன்னு பேரு. இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு சண்டை போடுறது, இது பண்றது அது பண்றதுன்னு இருக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற மக்கள். அங்க போயிட்டு வித்யாரண்யர் வந்து என்ன சொல்றாரு, நீங்களாம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஏன் உதவி செய்யணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது நான் சொல்லலைங்க, இது என்னன்னா வித்யாரண்யர் வச்சு ஒரு படத்தை தெலுங்குல எடுத்து வச்சிருக்காங்க. அதுல அதே மாதிரிதான் அதெல்லாம் வந்து ஒரு காட்டுவாசி மாதிரி போட்டு உட்காந்துட்டு காதுல வந்து ரெக்கையை விட்டு நோண்டிக்கிட்டு
நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட இது பண்ணோம், நீ தான் எங்களை கோயிலுக்குள்ளேயே விட மாட்ட, அந்த புஷ்பா பட கோயிலுக்குள்ளேயே விட மாட்ட, நாங்க எதுக்கு வந்து உனக்கு வந்து இது பண்ணோம், எங்களை வர்ணத்துல கூட சேர்க்கல, எங்களை அவர்ணர்னு ஒதுக்கி வச்சிருக்க, நாங்க வந்து உனக்காக சண்டை போட்டு நாங்க என்னத்த பண்ண போறோம்? தம்பிகளா, எனக்கா நீங்க சண்டை போடுவாங்க, சண்டை போட முடியாது, பொண்ணை வாங்க, சரி சண்டை போட்டா நீ என்ன கொடுப்ப, காசு கொடுப்பியா, நகை கொடுப்பேன், உனக்கிட்ட நீயே ஒரு இதா சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கிட்ட என்ன இருக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி இவங்களுக்கு அறிவு இல்லை, இவங்களை கொஞ்சம் ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நீங்க எல்லாம் அவர்ணர்களா இருக்கீங்க, அவர்ணரா அவங்க இருக்குல்ல, அவர்ணரா மாத்துனது இவங்க வந்துட்டு உங்களை எல்லாம் நாங்க சத்திரியரா மாத்துறோம். எப்படி நீ மாத்துவ? அது ஒண்ணும் இல்லப்பா, அது வந்து ஒரு சின்ன சடங்குல ஒரு சயின்டிபிக் ரிச்சுவல் பாது. அது சில செங்கல்களை வைத்து அதுக்கு நடுவுல சில மரப்பட்டைகளை போட்டு கொஞ்சம் நெருப்பை ஊற்றி கொஞ்சம் எங்க வாயில வரதெல்லாம் கொஞ்சம் மென்னு முழுங்கி நாங்க பேசணும் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சத்திரியரா மாறிடுவீங்க. நாங்க சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களை சத்திரியரா நாங்க மாத்தி விட்டுறோம். ஆமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணோம், நீங்க ஒண்ணும் இல்லப்பா, இந்த காட்டுக்குள்ள நீங்க பண்றத அப்படியே அந்த நாட்டுக்குள்ள வந்து பண்ணீங்கன்னா, காட்டுக்குள்ள நாங்க என்ன பண்றோம், வேட்டையாடுறோம், பண்ணியை வேட்டையாடுறோம், போட்டு மிதிக்கிறோம், உதைக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அப்படியே வா கிளம்பு, அதே வேல் கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நாட்டுக்குள்ள வந்து சண்டை போடு. யாரோட சண்டை போடணும்? அங்க முஸ்லீம். அவங்க அடிப்பாங்களே நம்மள, இது பரவாயில்லப்பா, கொஞ்சம் எனக்காக வாப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. கெஞ்சின உடனே சரி ஓகே, நீ இவ்வளவு கெஞ்சுற, நாங்களும் வரோம், எங்களை சத்திரியரா மாத்தி விட்டுரு அப்படின்னா, சரி ஓகே நீங்க இருந்தா ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா சத்திரியரா உங்களை மாத்தி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையில கொண்டு வந்து ஹரிஹர புக்கராயன்ட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்து இந்த பாருப்பா இவ்வளவு பேர் நான் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பேசி அவங்க ஊர்ல எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டு கீப்லாம் வந்து நான் வந்து இதை பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ணு, இவங்களை வச்சு சண்டையை போட்டு முஸ்லிம்ஸா விரட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் திங்கல வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அப்பாடா சரி ஓகே, இவங்களை வச்சு இப்படி சண்டை போடுறது எல்லாம் முரட்டாளுகளா இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். பாஸ் முரட்டாளுக தான் பாஸ், ஆனா வந்து நீங்க சொன்னா எல்லாரையும் கரெக்டா செய்வோம் பாஸ் அப்படின்னா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டோன்னே முஸ்லிம்ஸ்க்கு கடுப்பாயிருது. ஏன்னா நம்பி எல்லாம் வேலை எல்லாம் சடங்கு முடிஞ்சு நீ வந்து நீ வந்து இங்க வந்துட்டு எங்களுக்கு முதுகுல குத்துறலி நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முஸ்லிம் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க முஸ்லீம் படையிடம் போயிருது, விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்களோட சண்டை போட்டு சாகருக்கு விருப்பம் இல்லைன்னு போயிடுறாங்க. உடனே இப்ப இந்த படையை வச்சு ஒரு இது விஜயம், வெற்றி 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி வெற்றி பெற்றாச்சு, இப்ப ஊரே இல்லையே, ஊர்ல ஒழுங்கா இல்ல, சரி ஒண்ணும் இல்ல வெற்றி பெற்றோம்ல, இதை ஏன் ஞாபகமா ஒரு ஊரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஜயநகரம், வெற்றி நகரம், வெற்றின்னு சொல்லிட்டு விஜயநகரம்னு பேரை வச்சு இந்த விஜயநகரத்துக்கு நீங்கள் தான் அரசர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் முடிசூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வழி இல்லப்பா, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னா, சரி வந்துட்டீங்க நல்லா இருக்கீங்க, காட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது, ஓகே அங்கங்க லேண்ட் எல்லாம் இருக்கும், அந்த லேண்ட் எல்லாம் அதெல்லாம் நான் கொடுக்குறேன், அந்த லேண்ட்லாம் கொஞ்சம் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நமக்கு படைகள்ல இது பண்ணிட்டு உங்களை ஒரு இதுக்குள்ள ஒரு நிர்வாக கட்டமைப்புகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கட்டமைப்புகள் எல்லாம் வச்சு இவங்களுக்கு கொஞ்சம் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கத்துக் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. இப்படிதான் இந்த விஜயநகர பேரரசுக்குள்ள தெலுங்கு பேசிய பழங்குடி மக்கள் நிர்வாகத்துல வந்தாங்க. சோ இதுதான் விஷயம், இதுதான் வரலாறு. சோ இதுக்கும் இப்ப இந்த ரூலரா இருந்தாங்கல்ல, இதுல கடைசி வரைக்கும் விஜயநகரத்தை எந்த ஒரு தெலுங்கரும் அரசரா இருந்து ஆளல. இவங்களுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணதேவராயர்லாம் வராங்க, இவங்க சாளுவ மரபெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணதேவர், அவரு துளுவர், தெலுங்கர் கிடையாது. நம்ம மேங்களூர் தாண்டி இருக்க அவங்க துளு மரபு. அவங்க வந்து அடுத்து வந்து விஜயநகர பேரரசை ஆட்சி பண்றாங்க. எல்லா விஜயநகர பேரரசு ஆட்சியிலையும் இவர்களுடைய வேலை என்பது நிர்வாக பொறுப்பு. இவங்க என்னன்னா அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் அடப்பக்காரர்கள்னு ஒரு உயர்ந்த தொழில் ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இந்த ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வெத்தலை போடுவாங்க. அந்த வெத்தலை போடுவாங்க. அந்த வெத்தலை போடும்பொழுது அவங்களுக்கு என்னன்னா பக்கத்துல வந்து துப்புனோம்னா அன்ஹைஜீனிக்கான இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடப்பக்காரர்னு ஒரு உன்னதமான ஒரு தொழில் என்பது இருந்தது. அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை வச்சிருப்பாரு. அந்த பானையை வச்சுக்கிட்டு அவர் பக்கத்துலயே நடந்து வந்துட்டு இருப்பாரு. ராஜாவுக்கு வந்து எப்பப்பெல்லாம் துப்புணும்னு தோணுதோ அப்படி கேட்ச் பிடிப்பாரு. ஸோ இதுதான் அடப்பக்காரருடைய தொழில். இந்த மாதிரியான ஒரு உன்னதமான தொழில்கள் எல்லாம் இந்த மக்கள் வந்து அந்த விஜயநகரத்தோடைய வாரிசுகளுக்கு, அந்த விஜயநகர பேரரசுடைய துளுவ மரபுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதுதான் வரலாறு. ஏன்னா இப்ப நீங்க வரலாறு சொன்னீங்களே, அந்த வரலாறு உங்களுக்கு
நம்ம திரும்ப சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வரவே இல்லை. புரியுதுங்களா? வரவே கிடையாது. இப்ப வந்துட்டு போயிருப்பாங்க. அதாவது வந்து ஆட்சி செய்ய வரல, சரிங்களா? அது உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க, கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க, அது மாதிரி வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆட்சி செய்யறதுக்கு யாரும் வரல உள்ள. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பாண்டியர்களுக்குள்ள நடந்த இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடந்த சண்டை, அந்த சண்டையின் கிளம்புல இஸ்லாமிய படையெடுப்பு இருந்து உள்ள வந்தது போனது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ் சமூகம் வந்து தன் ஒரு மூவேந்தர்களுடைய வலுவெல்லாம் இல்லாம போய் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் கடைசியா இருந்த பாண்டியர்களும் எல்லாமே முடிஞ்சு போய் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீக்கா இருக்கிற டைம்ல இவங்க என்ன பண்றாங்க, மதுரையை வந்து கைப்பற்றுறதுக்கு கிருஷ்ணதேவராயர் பிளான போடுறாரு. கிருஷ்ணதேவராயர் யாரு? ஒரு துளுவர். அவரு பிளான போடுறாரு. அந்த பிளான போட்டு என்ன பண்றாரு, நாகம நாயக்கர். இப்பதான் இது எப்ப நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட வந்து 16ஆம் நூற்றாண்டு காலம். 16ஆம் நூற்றாண்டுலதான் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே கம்மிங் நாகம நாயக்கர் இவர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் படையெடுத்து உள்ள வர்றதுக்கு கிருஷ்ணதேவராயரோட படையெடுத்துட்டு நாகம நாயக்கர் வராரு. இவரோட தலைமையில போயிட்டு தமிழ்நாட்டுல அங்க மதுரை இருக்கு, அதை போய் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதுல கொடுத்து ஒரு ராணுவத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் அவர் வராரு. வந்து இங்க வந்து கொஞ்சம் சூழ்ச்சி எல்லாம் பண்ணி தமிழர்கள் கொஞ்சம் பிரச்சனை ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பிரித்தாளும் சூழ்ச்சி எல்லாம் செஞ்சு கடைசியில மதுரையை வந்து கைப்பற்றிடுறாப்புல. கைப்பற்றின உடனே மதுரையோட வளம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம வராருங்க, பாவம், எதுவுமே பார்த்தது இல்ல, காட்டுக்குள்ள வாழ்ந்த வம்சம். அப்ப வரும்பொழுது ஒரு நாகரிகம் அடைந்த மக்களை பார்க்கும் பொழுது, செல்வத்தை பார்க்கும்போது, பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையில வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு இதை நம்மளே எடுத்துக்கிட்டா, நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, இப்ப எப்படி வந்து நம்ம அந்த அம்மா இருக்கு, அந்த கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட அம்மா, அது எப்படி எல்லாரும் எங்களுக்கு 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 நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுதுல, அதே மாதிரி அவருக்கு அப்படி தோணி இருக்கு. கிருஷ்ணதேவராயரை இது பண்றாரு, ஏமாத்திடுறாரு. கிருஷ்ணதேவராயரை அனுப்பி வைக்கப்பட்ட நாகம நாயக்கரு இங்க வந்துட்டு ஆட்சியை புடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே அனுப்புறது இல்ல, இது பண்றது இல்ல, வரல. அப்படிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் வீரம்லாம் கிடையாது. அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா கணக்கு வழக்கு பார்க்காம விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு இருந்துக்கலான்ட்டு அவர் வாட்டு எந்த கம்யூனிகேஷன் இல்லாம கட்டாயிக்கிறாரு. அப்புறம் தூது அனுப்புவாங்க, பதில் இல்ல. அதுக்கப்புறம் உளவு துறை இருக்கும்ல, அவங்களை அனுப்பி உளவு பார்த்துட்டு, ஆனா அவர் என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றி இல்லாம அவன் கிடைக்கிறான் கிருஷ்ணதேவராயன், அவன் என்ன இங்க வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்லியிருப்பாங்க போல. சொன்ன உடனே கடுப்பாய் போயிட்டு, அப்படியா சொன்னான், இரு அவனை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பாய் போயிட்டு யாரை அடிக்கிறதுன்னு தேடும்போது நாகம நாயக்கனுடைய மகன் எங்கடான்னு சொல்லிட்டு தேடும்போது பக்கத்துல வந்துட்டு நான் தான் அவர் பெத்த பையன், நான் தான். யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். இவர் என்ன சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா பண்ணது ஒரு பெரிய தப்பு, ஒண்ணும் இல்ல, நானே போய் எங்க அப்பா அடிச்சு புத்திமதி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவரை கைப்பற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. இவரும் சரி நல்ல விசுவாசி, அதனால போய் புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பையனே அனுப்புறாரு. அப்பாவை இது பண்றதுக்கு பையனே அனுப்புறாப்புல. இவரு அங்க போறாரு. போனோடனே அதே போல நாகம நாயக்கனை தோற்கடிக்கிறார். போர்ல தோற்கடிச்சு நாகம நாயக்கனை கைது பண்ணி இழுத்துட்டு வர்றாரு. கைது பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் முன்னாடி போடுறாரு. போட்டோன்னே நல்லா கிருஷ்ணதேவராயர் அவருக்கு இருந்த கடுப்புல என்னென்னலாம் திட்டணுமோ, டே நாகம்மா, உன்னை நம்பி என் அடப்பகானா இருந்த, உன்னை நம்பி நான் வந்து இவ்வளவு பெரிய இடத்த பொறுப்பு கொடுத்து போய் உட்காந்து ஆட்சி பண்ணி இது பண்ணினா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, துரோகத்திலேயே ஏன்டா இப்படி புத்தி தின்ன சோத்துக்கு உண்மையா இருடா, இங்க வந்து இவ்வளவு நாள என் சோத்தை தின்றிக்கலடா, நீ தின்னுட்டு நீ எப்படா வந்து இவ்வளவு எனக்கு துரோகம் பண்ற, இந்த துரோக சிந்தனை உனக்கு எப்படா ரத்தத்திலே ஊறி போய் கிடக்குது அயோக்கிய பையில அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. திட்டி கடுப்பாய் கோவத்துல என்ன பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஒன்ன நான் அப்புறம் வரேன், இந்த பக்கம் வரேன், நீ நல்லவன், என்னதான் உங்க அப்பன் கேடு கட்டவனா இருந்தாலும், அப்பனா இருந்தாலும், என்னதான் துரோகியா இருந்தாலும், பெத்த அப்பன் கூட பார்க்காம நீ கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட, என்ன வேணுமோ கேளு, மதுரைதான் வேணும். அப்ப என்ன சொன்னேன், ஓகே, அதாவது எங்க அப்பா வந்து தப்பு செஞ்சிட்டாரு, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துறாதீங்க, அவரை உயிரோடு விட்டுருங்க, என்னதான் இருந்தாலும் அவர் என்னதான் அப்பா, என் அப்பாவோட உயிரோட மட்டும் எனக்கு விட்டுருங்க, ஏன்னா நல்லபடியா சின்ன வயசுல எல்லாம் கதை சொல்லி எல்லாம் வளர்த்துருக்காரு, வட சுட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காரு, அதனால அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவரு கெஞ்சிக்கிறாரு. அப்ப உடனே என்னன்னா, சரி ஓகே, நீ ஒன்னு உண்மையா இருந்திருக்க, என்ன பண்ணு, உங்க அப்பாவை நான் உயிரோட விட்டுறேன், நீ என்ன பண்ற, நீ எனக்கு விசுவாசியா இருக்கனால
என்னுடைய தரப்புல இருந்து நீயே மதுரையை போய் நிர்வகிச்சு ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கன் வருகிறார், அவர் ஆட்சி செய்கிறார். அதன் மூலியமாக இங்க தமிழர்களுடைய பணங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கரெக்டா கப்பம் கட்டிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் இங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் 16ஆம் நூற்றாண்டுல இப்படித்தான் இவங்க உள்ள வராங்க. சோ இந்த விஜயநகர பேரரசு தெலுங்கு பேரரசுன்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. விஜயநகர பேரரசு முழுக்க முழுக்க கன்னடர்கள் தான் அதுல அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். நிர்வாக பொறுப்புல மட்டும்தான் இன்னைக்கு சோகால்டு தெலுங்கர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் இங்க அங்க நிர்வாக பொறுப்புல இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சி செய்யறதுக்கு அவர்களால் நியமிக்கப்பட்டார்கள். சோ இப்படி இருக்கும்போது கிருஷ்ணதேவ வந்து விஜயநகர பேரரசே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் எப்படி ராஜேந்திர சோழன் கிட்ட கூட வர முடியாதுங்கிறது தான் உங்களுடைய இதுதான். சோ ராஜேந்திர சோழனுக்குலாம் நீங்க உரிமை கொண்டாடுறதுக்குலாம் சிரிப்பா இருக்குது. அதனாலதான் சொல்றேன், உண்மையாவே மனநலம் பாதிக்கப்பட்டு உங்க வரலாறு இதுதான். இப்ப இந்த வரலாறு நாங்க ஏன் பேச வேண்டியது இருக்கு? நீங்க வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நாங்க வாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். தேவையே இல்லாம தமிழர் வரலாறு திருட நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்கு அப்புறம் உங்க வரலாறுடைய உண்மைத்தன்மை என்ன, உங்க வரலாறுடைய அந்த சார அம்சம் என்ன, அந்த அடப்பக்காரர்னா என்ன, இதெல்லாத்தையும் நாங்க சொல்ல வேண்டியதா போகுதுல்ல. இதெல்லாம் நம்ம பேசாம இருந்தோம், நினைவுபடுத்த வேண்டிய. நீங்க இப்ப உங்க வரலாறு சொல்லும் போது உங்களோட வரலாறு என்ன, உண்மை வரலாறு என்னங்கிறத நாங்க பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர சரி விஸ்வநாத நாயக்கன் உண்மையா இருந்தாப்ல, ஆனா அவருடைய வம்சத்தில் வந்தவங்க எல்லாம் உண்மையா இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. அது என்னன்னா விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் முஸ்லீம் படையெடுப்புகள் அங்கங்க நடக்குது. அவங்க வந்து பகுதிகள் எல்லாம் இழக்கிறாங்க. அந்த அரசு வந்து பேரரசுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அப்ப திருமலை நாயக்கருடைய சொந்த அண்ணன் முத்து வீரப்ப நாயக்கர் அந்த ஆளுதான் என்ன பண்றாப்ல, விஜயநகர பேரரசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிட்டே போயிட்டு இருக்கு. சரி இனியும் அவங்க கீழே நம்ம உட்காந்துக்கிட்டு கப்பம் கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அதனால அவங்கதான் டவுன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து சுயாட்சி அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு முத்துவீரப்ப நாயக்கர் சுயாட்சி அறிவிக்கிறார். அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தம்பி திருமலை நாயக்கர் வந்து பதவிக்கு வந்துடுறாரு. பதவிக்கு வந்து சுயமா ஒரு மதுரை நாயக்க வம்சம்ங்கிறது ஆட்சிக்கு தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்தெல்லாம் இல்ல, அதுக்கு பின்னாடி அத்தனை ஊமக்குத்து இருக்குது. அப்புறம் விஜயநகர பேரரசு சும்மா இருப்பானா? அவன் படையெடுத்து வரான். சரி, படையெடுத்து வரும்பொழுது மைசூர் சாம்ராஜ்யம் இருக்கு, அந்த மைசூர் ராஜாக்களும் இவங்க மேல படையெடுத்து வராங்க. படையெடுத்து வந்துட்டு அடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் போற மூக்கெல்லாம் அறுத்துட்டு போயிடுறது. அதான் மூக்கறுப்பு போர்ன்னு சொல்றது. இது கேப்சர் பண்ணிடுறாங்க அவங்க, இவங்க கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் இல்லைங்க, அடிச்சு இவங்கதான் இப்போ அடி ஜூட்டுன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே. அப்ப யாரை பிடிக்கிறது? இவங்க கிடைக்காம ஒளிஞ்சுக்கிறது. இப்ப ஒளிஞ்சோன்னா அப்புறம் சரி ஓகே இப்ப ரிட்டர்ன் தானே போகும் பட இருந்தாருன்னா முடிச்சு இது பண்ணிட்டு ஆட்சிக்கு வரலாம். இவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தா அப்ப வரும்போது அங்க இருக்க மக்களுடைய மூக்கு எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுறாங்க. அதான் மூக்கு ஒரு இதுக்கு பழி வாங்கறதுக்கு தான். அப்புறம் வந்து கிழவன் சேதுபதி எப்படா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு மூக்கு அறுத்துட்டு போயிருங்களா நீங்கன்னு சொல்லிட்டு கிழவன் சேதுபதி போய் எல்லாரும் மூக்கி அறுத்துட்டு வராப்ல தமிழர். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அவமானம் நடந்துருச்சு. அடிக்க வந்தது வேற யாரையோ அடிச்சுட்டு அங்க போகணும்ல, அதை விட்டு இவங்களோட மூக்கெல்லாம் அறுத்துட்டு போனலாம் கடுப்பாய் போய் இவர் போயிட்டு எல்லாரும் மூக்கி அறுத்துட்டு வராரு. சோ இது அது ஒரு தனி செக்மெண்ட் வைங்களேன். சோ இப்ப இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. இந்த சண்டையில இந்த மைசூர் பேரரசும் அதுக்கப்புறம் அந்த விஜயநகர பேரரசும் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இதை வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா நார்த்ல வந்து முஸ்லீம் இருக்கு, அப்ப சவுத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்க ஐடியா, மலைகளுக்கு பின்னாடி போய் செட்டில் ஆயிட்டா கொஞ்சம் சேஃப்டி அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு உள்ள வந்தா நமக்கு பெரிய பாதிப்பா போயிருமேங்கிறதுக்காகத்தான் திருமலை நாயக்கர் அதுக்கப்புறம் கொல்கண்டா சுல்தான் இவங்க இந்த பிஜப்பூர் சுல்தானுக்கு எல்லாம் போய் உதவி கேட்டு நீங்க உள்ள படையெடுத்து வாங்கன்ட்டு. சோ மாலிக் கஃபூருக்கு அப்புறம் முஸ்லிம்ஸை உள்ள கூட்டிட்டு வந்ததே திருமலை நாயக்கர் தான். இதுதான் உங்க வரலாறு. முஸ்லீம் படையெடுப்புக்கு அடுத்த காரணமாக அமைஞ்சதே திருமலை நாயக்கர் தான். அதுக்கப்புறம் தான் அப்புறம் எல்லாமே அவங்க உள்ள வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இஸ்லாமியர்களை திரும்ப உள்ள கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சதே திருமலை நாயக்கர் தான். புரியுதுங்களா? மாலிக் கஃபூர் காலகட்டத்துல இப்ப அவங்க ஆட்சி எல்லாம் செய்ய முடியல, அவங்க விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு அப்புறம் அவங்க வந்து போர்ல ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பகுதியையும் நீங்களே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்டோட வெளியில வரவர் தான் திருமலை நாயக்கர். ஸோ திருமலை நாயக்கரால் தான் இத்தனை ஆண்டுகள் திரும்ப ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய படையெடுப்பு தமிழ்நாட்டுக்குள்ள திரும்ப நடந்தது. ஆனா அவரு தான் வந்து கோயிலை காத்தவர் அப்படிங்கிற மாதிரி பொய்யா வந்து ஒரு கட்டுக்கதைகளை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய முழுமையான வரலாறு. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா இவங்க சொல்ற வரலாறுல ஏதாவது இதுல பெருமை இருக்கா? அப்ப பெருமை இல்லைங்கிறனால இவங்க வரலாறு பேச முடியல. பெருமையான வரலாறு இல்லையில. அப்ப பெருமை இல்லைங்கிற வரலாறு தூக்கி இவங்க வரலாறு எல்லாம் இருட்டடி பண்ணி மறைச்சு மூடி வச்சுக்கிட்டு தமிழர்களோட வரலாறு எல்லாம் பெருமையா இருக்கு. என்ன ராஜேந்திர சோழன் கடாரம் வரைக்கும் போயிருக்காப்ல,
கப்பல்லாம் கட்டிட்டு போயிட்டு கடாரத்து வரைக்கும் போயிட்டு ஜெயிக்கிறாப்புல. அப்ப அந்த வரலாறு திருடுவோம். அதனால வரலாற்று திருட்டு வேலையை போஸ்டர் மூலமா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா உங்க வரலாற நாங்க போஸ்ட் அடிச்சு ஒட்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம தேவையில்லாத ஒரு கம்யூனல் வயலன்ஸை வந்து தூண்டுற மாதிரி இருக்கு அரசாங்கம். ஆமாங்க, நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு அந்த போஸ்டர் எடுத்து எப்படி அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதுக்கு அனுமதிச்சாங்க? இப்ப இந்த கம்யூனல் வயலன்ஸை முன்னாடி இருந்தே இந்த லேடியும் கூட இருக்கிற அந்த நபரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல போய் பிரச்சனை பண்ணது, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல போயிட்டு தமிழர்கள் எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்கலாம் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் பிச்சைக்காரங்க அது இதெல்லாம் பேசிட்டுலாம் வந்துட்டு இருக்கு. இது என்ன கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குது? இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத இனப்பகையும். நீங்க வரலாறு பேசுனா பேசுங்க, அதுக்கு நாங்க வரலாறு ரீதியா பதில் கொடுக்குறோம். தமிழர்கள் பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சை எடுத்தவங்க தமிழர்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா இதுக்கு எப்படி நாங்க பதில் கொடுக்குறது? பிரிவு உண்டாக்குறாங்க எல்லாரும் மத்தியிலும். உங்களுக்கு ஒரு வரலாறு இருந்தா நீங்க அதை பேசுங்க. உங்களுக்கு வரலாறு இல்லைன்னா அடுத்த வரலாறு திருடிட்டு இருக்க கூடாது, அடுத்தவங்க தாழ்த்தியும் பேசக்கூடாது. இப்போ யாருக்கு பிறந்தோன்னு தெரியாத பையன் ஊர்ல வசதியானவனுக்கு நான் தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா அது எவ்வளவு கேவலமான ஒரு வேலை. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது. உங்களுக்கு வரலாறு இல்லைன்னா எனக்கு வரலாறு இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு போங்க. இருக்கிற வரலாறு தமிழர் வரலாறு தமிழர்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் எடுத்து இவர் தெலுங்குரு அவருக்கு எரிச்சல் வருதா இல்லையா? ஸோ அதனால தான் உங்க வரலாறை நாங்கள் இப்படி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுடைய வரலாறுலாம் சிறப்பே கிடையாது. ரெண்டாவது, தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்யவே கிடையாது, நிர்வாக பொறுப்புல இருந்தீங்க, அவ்வளவுதான். நிர்வகிக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒழுங்கா நிர்வகிக்கல. நீங்க யார் உங்களை அனுப்புனாங்களோ அவங்களுக்கே முதுகுல குத்திருக்கீங்க. இதுதான் உங்க வரலாறு. வேணா இந்த வரலாறு போய் சொல்லிக் கொடுங்க, உங்களோட மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, இப்படிதான் நம்ம வந்தோம், இதுல பெருமை ஏதாவது இருக்கான்னு போய் சொல்லுங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை வந்து நாங்க வந்து தெலுங்கு மக்கள் இங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு சில உரிமைகள் உண்டு, அவங்க இங்க பேசுறாங்க பண்றாங்க, அவங்க மொழி கலாச்சாரம் பண்பாடை வளர்த்துக்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க அதை வளர்த்துக்கிட்டு போட்டோம். ஆனா தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் மன்னர்களையும் தமிழர் அடையாளங்களையும் கொச்சைப்படுத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தமிழர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதை அரசாங்கமும் கண்டுகொள்ளாமல் இருந்தது என்றால் உங்களுக்கு தான் அசிங்கம், அரசாங்கத்துக்கு அசிங்கம். அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. ஏன்னா சேகர் பாபு சேர்த்து புகழ்ந்து போட்டுருக்காங்க. அப்புறம் சேகர் பாபு இவங்கெல்லாம் புகழ்ந்து போடுறாங்கன்னா சேகர் பாபு யாருன்னு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இதுல எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆட்கள் பேசும்போது இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டி உருட்டி வச்சீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. ஆமா, எலெக்ஷன் வேற வருது, பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா பேசிக்கா இவங்க பேசுறதுல திமுக தான் ஆப்பா போய் முடியும். திமுக மேல இருக்க ஒரு அக்கறையில தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. இப்ப நீங்க வந்து இன்னொன்னு என்ன விஷயம்னா, இப்ப இவங்க எல்லாம் வந்து ராஜேந்திர சோழனை வந்து தெலுங்குன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுற மாதிரி திமுகல யாரெல்லாம் தெலுங்குன்னு நாங்க போஸ்ட் அடிச்சு ஓட்ட வேண்டியது வந்துடும். புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் உண்மையான தெலுங்கர்கள் யாரு, உண்மையான தமிழர்கள் யாருன்னு நாங்க போஸ்ட் அடிச்சு ஓட்ட வேண்டியது வரும். அதுல ரெண்டாவது, இந்த போஸ்ட்ல வந்துட்டு என்னமோ சிகாமணின்னு இல்லாதது, தெலுங்குக்குள்ள சிகாமணின்னு எங்க இருந்துச்சு? தெலுங்குக்குள்ள சிகாமணியா இது அப்படின்னு எந்த கல்வெட்டுல இருந்துச்சு? பொய்யா ஒரு அவதூறு இது, எந்த கல்வெட்டுலயும் சொல்லப்படாத ஒரு கருத்தை பொய்யா வந்து ஃபோர்ஜரி, இந்த ஃபோர்ஜரி வேலையை பண்ணிட்டு அப்படி தெலுங்கு ராஜராஜ சோழனுக்கு தெலுங்கு குல காலன்னு பட்டம். தெலுங்கு குல காலன்னா யமன் அர்த்தம். தெலுங்கு குலத்திற்கு யமனாக இருந்தவன் பேரு. அவனோட பையன் வந்து தெலுங்கு சிகாமணி. என்ன இது? என்ன பேச்சு? அப்படிலாம் வரலாறு எங்கேயுமே பதிவாகல, பொய்யாவே இவங்க கிரியேட் பண்றாங்க. புரியுதா? இப்படிதான் இவங்க வரலாறு பல பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி வந்து திருமலை நாயக்கர் வந்து சனாதனத்தை காப்பாத்தினார், ஹிந்து மதத்தை காப்பாத்தினார் ஒரு பொய் கதை. முஸ்லீம் படையெடுப்பை உள்ள கொண்டு வந்து விட்டதே திருமலை நாயக்கர் தான். ஆனா அதை மறைச்சிடுறது. அதுக்கு பதிலாக அவர் தான் பாதுகாத்தாரு, அவர் தான் பாதுகாத்தாரு. எந்த பொருளை எப்படி பாதுகாத்தாரு, எங்க நடந்துச்சு, என்ன ஹிஸ்டரி, என்ன எவிடன்ஸ், என்ன கல்வெட்டு, ஒண்ணும் கிடையாது. சும்மா அப்படியே வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. இப்படியே பொய் பிம்பங்களா கட்டமைச்சு இவங்க ஒரு சினிமா எடுத்துடுறது, ஒரு படம் எடுத்துட்டு அப்படியே ஃபேக்டா மாத்தி மக்கள் மண்டையில ஏத்தி விட்டுறது. இந்த போஸ்ட் அடிச்ச கணக்கு தான். இப்ப இன்னைக்கு கேள்வி என்னன்னா, தமிழ் சமூகங்கள், வன்னியர், உடையார்கள், அதுக்கப்புறம் பல்லர்கள், பறையர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு முத்தரையர்கள், முக்குளத்தோர் எல்லாருமே ராஜராஜ சோழன் எங்க சாதிக்காரங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிக்க கிளைம் பண்ணி போஸ்ட் அடிக்கிறீங்க. பக்கத்துல ராஜராஜ சோழன் தெலுங்கர்னு இந்த அம்மா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கு, தலையில தட்ட தெரியாது. என்னம்மா இங்க வந்து என்னமா பண்ணிட்டு இருக்கிற கேட்கணும்ல? ஏன் அது கூட கேட்க உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அப்ப அல்பத்தனம் இது. யாருமே உள்ளுணர்வோட வந்து கிளைம் பண்ணல. ராஜராஜ சோழனே தமிழர்னு சொல்லணும், அதுக்கு எவனும் போஸ்ட் ஓட்டுறது இல்ல. ராஜராஜ சோழன் தமிழன், ராஜேந்திர சோழன் தமிழன்னு போஸ்ட் ஓட்டுருக்க இது இல்ல. அவன் சாதி பெயர் போட்டு போஸ்ட் அடிச்சுக்கிறீங்க, எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிறீங்க. ஆனா ஒரு தெலுங்கர்கள் வந்து ராஜேந்திர சோழன் திருடப்பு நினைக்கும் பொழுது எதிர்ப்பு வந்துச்சா?
இந்த உண்மையா சொல்ல போனா இந்த சாதி சங்கங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்திருக்குமா வந்திருக்க கூடாது. இது எல்லாத்துல இருந்து வந்திருக்கணும். முக்குளத்தூர் சங்கத்துல இருந்து வந்திருக்கணும், வன்னியர் சங்கத்துல இருந்து வந்திருக்கணும். இவங்க எல்லாரும் தான் நார்தன் தமிழ்நாடுல இருக்காங்க. எதுவுமே கண்டுக்கல. இதுதான் எங்க பிரச்சனை. தமிழ் தேசியவாதிகள் தான் பேசிட்டு இருக்கிறோம், எதிர்த்துட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு உண்மையாகவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டனாலதான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக வன்முறை தகுந்த பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் இழிவுபடுத்துறது, அவங்க பிச்சைக்காரங்கன்னு பேசுறது, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது, அவங்களுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லைங்கிறது, அகதிகள்ங்கிறது, அதுக்கப்புறம் இனப்படுகொலை தமிழர்களுக்கு நடந்தது நல்லதுன்னு பேசியிருக்கு இந்த அம்மா. ஏன்னா ஈழத்தமிழர்கள் சிங்களவர்களை படாபடுத்துனாங்களாம். எவ்வளவு வன்மமும் வெறுப்பு இந்த அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், இந்த பேச்சுக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேற மாதிரி போயிடும். ஒருவேளை அதுக்காக தான் இவங்க ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு தெரியல நமக்கு. வன்முறையை தூண்டி அதன் மூலமா ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஏதாவது கல்லா கட்டலான்னு பிளான் பண்ணதானே தெரியல அந்த அம்மா. ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். விமர்சனங்கள் வைக்கலாம், விவாதங்கள் செய்யலாம், வரலாறு நீங்க பேசலாம், பொய் பேசக்கூடாது. வேணும்னே ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். எந்த விதமான நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எடுக்கல. இதே மாதிரி ஒருத்தர் அவரோட சமூகத்தை சார்ந்து ஏதாவது ஒன்று பேசியிருந்தா உடனடியா நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த அம்மா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, எடுக்கல நீங்க. ஸோ இதுதான் பெரிய வேதனையான விஷயம். இன்னொன்னு, இவங்களுடைய வரலாறு நம்ம சொன்னது அத்தனையுமே வரலாறு, புரியுதா? நம்ம எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல. உண்மையாகவே என்ன வரலாறோ அதைத்தான் அப்படியே பேசியிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு புண்படுத்திடுச்சுன்னா நீங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா உண்மையாக என்ன வரலாறு இருக்கோ அதுதான், வித் எவிடன்ஸ். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களிலிருந்து, தமிழக அரசால் உங்களுக்கு குரூப் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய அதால சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல் தான் இப்ப இதுல முழுக்க பேசியிருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கு. உள்ளபடியே இது உண்மையான வரலாறு. இதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வரலாறு எதனால நாங்கள் பேச வேண்டியது இருக்குன்னா, பொய்யான ஒரு வரலாறை சொல்லும் பொழுது அதை கவுண்டர் பண்றதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களோட உண்மையான வரலாறை சொல்லி இதுதான் ரியாலிட்டி, நீங்க பேசுறது பொய்ங்கிறத எடுத்து பேச வேண்டியது இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பதிவு பண்றோம். நிச்சயமா இதுல நிறைய பாத்தீங்கன்னா வரலாறு மட்டும் இல்லாம நிறைய பேர் பிரித்தாளும் சூழ்ச்சி பண்றது, அது மட்டும் இல்லாம பல பேர் இதை தங்களோட சுய லாபத்துக்காக மட்டும் போராட்டம் பண்ணுவாங்க. இதை கண்டுக்காம போறாங்கன்றது சுட்டி காட்டுறோம். மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.